கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். புலம்பல் 4:4 வாசியுங்கள். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வேகமாக புலம்பல். எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 956வது பக்கம். குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. பிள்ளைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாக புலம்புகிறான். தாகத்தால் பிள்ளைகளுடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அதை கொடுப்பார் இல்லை. நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அப்பம் என்கிறதான தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். அப்பம் என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் புளிப்புள்ள அப்பம், புளிப்பில்லாத அப்பம், சிறுமையின் அப்பம், சமூகத்து அப்பம், இடுக்கத்தின் அப்பம், ருசிகரமான அப்பம், திருப்பி போடாத அப்பம், இப்படி நிறைய அப்பங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு 5 அப்பத்தை குறித்து தீவிரமாக வெகு சீக்கிரமாக ஒரு 5 அப்பத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். 5 அப்பத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல எரேமியா புலம்புவதற்கான காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா ஏன் இப்படி புலம்புகிறான் என்று சொன்னால், பிள்ளைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிதேக்கியா ராஜா, அவன் யூதா தேசத்து ராஜாவாக சிதேக்கியா ராஜா, அவன் ராஜாவாக இருக்கிற 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே நேபுகாத்நேச்சார் வந்து எருசலேமை முற்றுகை போடுகிறான். அந்த முற்றுகையானது 11ஆம் வருஷம் வரைக்கும் நீடிக்கிறது. அதனாலே என்ன செய்ய முடியவில்லை, தேசத்தில் ஆகாரம் இல்லாமல் போகிறது. தேசத்தில் முற்றிலுமாய் ஆகாரம் இல்லாமல் போய் தண்ணீர் இல்லாமல் போகிறது. கடைசியில் தேசம் சோத்திரம் என்ன செய்தது, சோத்திரம் அலங்கம் திறப்புண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேசத்தில் பயங்கர பஞ்சம். நேபுகாத்நேச்சார் சோத்திரம் எருசலேமுக்குள் புகுந்து எருசலேம் நகரத்தை முற்றிலுமாக அழித்து, அதனுடைய ஆலயத்தை எல்லாம் இடித்து, அலங்கத்தை எல்லாம் சுட்டரித்து, அதனுடைய வீடுகளை எல்லாம் இடித்து போட்டு, ஏழைகளை தவிர மற்ற எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போய் விடுகிறான். அந்த நேரத்தில் எரேமியா அங்கே இருக்கிறான். எரேமியாவுக்கு நேபுகாத்நேச்சார், நீங்கள் இருக்கிறதுனா இரு, என் கூட வர்றதுனா வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு சலுகை கொடுக்குறான். எரேமியா அங்கே என்ன செய்து விடுகிறான், எருசலேமில் இருந்து விடுகிறான். இப்போது எரேமியா எருசலேமை பார்க்கிறான். எவ்வளவு செழிப்பாக இருந்த எருசலேம், எவ்வளவு சோத்திரம் ஆசீர்வாதமாக இருந்த எருசலேம், எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்த எருசலேம் ஜனங்கள் இப்பொழுது பார்த்தால் அவர்கள் சோத்திரம் எல்லாம் ஐஸ்வர்யம் இழந்து, அழகு இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, சாப்பாட்டிற்கு வழியின்றி அப்படி இருக்கிற நிலைமையில தான் இந்த புலம்பலை பாடுகிறான். சோத்திரம். பிள்ளைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் அருமையான பாஸ்டர் அவர்கள் சங்கீதத்தில் சொன்னது போல, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகள். சோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் யாரு, தேவனுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் சிறு பிள்ளையாக இருந்த காலகட்டங்களிலே, நான் ஆரம்ப ஊழிய காலங்களெல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். சோத்திரம். ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது சாப்பாட்டுக்கு கஷ்டம் என்பது அவ்வளவு கஷ்டம் இன்றைக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. சோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லை என்று சொல்லி கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்ப்பது மிக குறைவு என்று நான் நினைக்கிறேன். சோத்திரம். நான் கடந்த 20 ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செழிப்பான மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ரொம்ப செழிப்பு. சோத்திரம். ஆகார குறைவே இருக்காது. அல்லேலூயா. சோத்திரம். இருக்கிறதுலே ஒரு ஆசீர்வாதமான மாவட்டம். ஊழியம் செய்கிற சிக்கலான மாவட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அந்த மாவட்டத்தில் ஆகார பஞ்சம் கிடையாது. ஆனால் அதுபோல இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் ஆகார பஞ்சம் இல்லை என்று தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிடுவது என்றால் கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கிறது. என்ன தோசையா வேணாம், இட்லியா வேணாம், ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, நூடுல்ஸ் வேணுமா, பீஸா வேணுமா, பர்கர் வேணுமான்னு ஓகேன்றாங்க. லேலுயா சோத்திரம். மற்றதெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன ஆகுது, பிடிக்க மாட்டேங்குது. லேலுயா. இப்போ சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா என்கிற காலம் போய் எதை சாப்பிட வேலாம் என்கிறதான ஒரு எண்ணம் வருகிற காலகட்டத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். அருமையாக தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு உலகத்திலே சாப்பாட்டிற்கான ஆகாரம் இருக்கிறது. ஆனால் என்ன ஆகாரம் இல்லை, ஆவிக்குரிய ஆகாரம் இல்லை. சமாதானம் என்கிற ஆகாரம் இல்லாதபடி, ஜீவ வசனம் ரட்சிப்பு என்கிற ஆகாரம் இல்லாதபடி, ஜீவ வசனம் என்கிற அப்பம் இல்லாதபடி, ரட்சிப்பு என்கிற அப்பம் இல்லாதபடி, சமாதானம் என்கிற அப்பம் இல்லாதபடி இன்றைக்கு ஜனங்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் சோத்திர அப்பம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு எங்கே சமாதானம் என்கிற அப்பம் கிடைக்கும், எங்களுக்கு எங்கே ரட்சிப்பு என்கிற அப்பம் கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் என்று தெரியாதபடிக்கு எங்கெங்கேயோ போய் கும்ப மேலே அங்க மேலான்னு போய் விழுந்து செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே சோத்திரோ, அந்த சமாதானமாகிய அப்பத்தை, அந்த ரட்சிப்பாகிய அப்பத்தை, சமாதானமாகிய அப்பத்தை சத்திய வேத புஸ்தகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அப்பத்தை குறித்து இந்த நாளில் உங்களோட பேச போகிறேன். ரொம்ப நேரம் அறிமுகத்துக்கு சொல்லிட்டு, முதலாவது அற்பமாக சோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாய்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. போதும். இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். வேதத்தை வாசித்திருப்பீர்கள். அடிக்கடி அருமையான பாஸ்டர்களும் உங்களுக்கு இந்த பகுதியிலிருந்து போதகம் பண்ணியிருக்கலாம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் எத்தனை பேருக்கு போஷித்தார்? 5000 பேருக்கு போஷித்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வார்கோதுமை அப்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இந்த வசனத்தை எடுத்தாலும் இந்த பகுதிக்குள்ளே நான் போக போகிறது கிடையாது. அல்லேலூயா. அதாவது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போக போகிறது கிடையாது. இந்த வார்கோதுமை அப்பம் அது மட்டும்தான் என்னுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்கோதுமை அப்பம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முக்கியமான சாப்பாடு கோதுமை அப்பம், வார்கோதுமை அப்பம். அல்லேலூயா. நம்முடைய சாப்பாடு என்ன? அரிசி. அல்லேலூயா. தென்னிந்திய பகுதியில் எல்லோரும் முக்கியமானது அரிசி. வட இந்தியா போயிட்டா சப்பாத்தி. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பகுதியில் முக்கியமான அரிசியை போல இஸ்ரவேல் தேசத்துடைய முக்கியமான ஆகாரம் அப்பம், வார்கோதுமை அப்பம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சாப்பாடு என்ன? உச்சிதமான கோதுமை. அல்லேலூயா. கண்மலையின் தேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், கண்மலையின் தேடினால் போஷித்தீர், உச்சிதமான கோதுமையினால் நிரப்பினீர் சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் போஷித்தார், கண்மலையின் தேடினால் இஸ்ரவேல் ஜனங்களை திருப்தியாக்கினார். அப்போ வார்கோதுமை அப்பம் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரமானது வார்கோதுமை அப்பம். அருமையாக தேவனுடைய பிள்ளைகளே, சாப்பாடு என்கிறதான ஒரு காரியம் வரும் பொழுது சில பேர் நினைப்பார்கள் சோத்திரம், சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதுவரையிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் என் ஊழிய நாட்கள் இதுவரையிலும் காலையில் சாப்பிட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் சாப்பிட மாட்டேன். பெரும்பாலும் நீங்கள் சாப்பிடாமல் தான் வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சாப்பிட்டாலும் குற்றம்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ரோமரில் வாசிக்கும் போது, புசிக்கிறவன் கர்த்தருக்கென்று சோத்திரம் செலுத்துகிறான், புசியாது இருக்கிறவனும் புசியாதிருந்து கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துகிறான் என்று சொல்லி. அப்போ புசித்துட்டு சோத்திரம் செலுத்தினாலும் கர்த்தர் அங்கீகரிப்பார். நீ புசிக்காமல் இருந்து சோத்திரம் செலுத்தினாலும் கர்த்தர் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். ஆனால் நீ புசித்துட்டு சோத்திரம் பண்ணாமல் இருந்தாலும், புசித்துட்டு வேலை செய்யாமல் இருந்தாலும், புசிக்காமல் சும்மா இருந்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. நீ சும்மா பட்டி கிடக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. ஒன்று பட்டி கிடைக்க கொஞ்சம் சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணு. அல்லேலூயா. சில பேர் பாஸ்டிங்னு சொல்லிட்டு ஜெபிக்கவும் மாட்டாங்க, வேதத்தை வாசிக்கவும் மாட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு நீ சாப்பிட்டு வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். அல்லேலூயா. அருமையாக தேவனுடைய பிள்ளைகள், அப்போ
புசிக்கிறது என்கிறதான ஒரு காரியம். இந்த ஆகாரத்தை குறித்து ஆகாரம் தேவன் மனிதனுக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனாக வந்தான், உடனே பரிசேயரும் சதுசேயர் என்ன சொன்னார்களா, சோத்திரம் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து போஜனமானம் பண்ணுகிறவராக வந்தார், உடனே போஜன பிரியனும் மதுபான பிரியனும் ஆயக்காரனுக்கு பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொன்னார்கள். உடனே பாருங்கள், நீங்கள் எதை செய்தாலும் இந்த உலகம் உங்களை குற்றப்படுத்த தான் செய்யும். உங்களை குற்றப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். ஆனபடியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். இந்த வார்கோதுமை அப்பம் இயேசுக்கு தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக உண்டாக்கின பொழுது அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சங்கீதம் 104 சங்கீதம் 14-15 சொல்லுது, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு பிள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உழைப்பிக்கிறார். மனிதனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் அவன் இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அப்போ கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனுக்கு ஆகாரத்தை தந்திருக்கிறார். ஆதியாகமம் 1:29 வாசிக்கும் போது, மனிதனை தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்த தேவன் அவனுக்கு பசுமையான பூண்டுகளையும் கனி விருட்சங்களையும் ஆகாரமாக கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ மனிதனுக்கு தேவன் முதலாவது ஆகாரமாக கொடுத்தது கனி விருட்சங்கள். அல்லேலூயா. அந்த கனி விருட்சங்களை சாப்பிட்ட போது மனுஷன் எவ்வளவு காலம் உயிரோடு வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறதான வேளையில் 930 வருஷம் வரைக்கும் ஆதாம் வாழ்ந்தான். மெத்துசாலா 969 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தான். சோத்திரம். அவன் தான் உலகத்தில் அதிக ஆண்டு வாழ்ந்தவன். சோத்திரம். நோவா 950 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தான். நோவாவின் காலத்துக்கு பிற்பாடாக தேவன் என்ன செய்தார், மாம்சத்தை புசிக்கும்படி அனுமதித்தார். சோத்திரம். மாம்சத்தை புசிக்கும்படி அனுமதித்தோடு என்ன ஆச்சு என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆயுசு பாதியாக போயிடுச்சு. அல்லேலூயா. ஆயுசு என்ன ஆயிடுச்சு, பாதியாக போச்சு. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எல்லாம் 500 வருஷத்துக்கு கீழே தான் வரும். அல்லேலூயா. அப்போ பார்த்தா தேராகு, ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 ஆண்டுகள். ஆபிரகாமுடைய வயசு 175 ஆண்டுகள். சோத்திரம். யாக்கோபு 147 ஆண்டுகள். மோசே 120. மோசே சங்கீதத்தில் எழுதும்போது ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதால் 80, அது மிஞ்சினா வருத்தமும் சஞ்சலமும். அல்லேலூயா. அப்போ அருமையாக தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரத்தினுடைய தன்மையினால நம்முடைய பலன், நம்முடைய ஆரோக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி தானே? ஹல்லேலூயா. சோத்திரம். ஆனபடினாலே அப்போ சோத்திரம், ஏன் தேவன் நமக்கு ஆகாரத்தை தந்திருக்கிறார், ஏன் இந்த ஆகாரத்தை தேவன் நமக்கு தந்தார் என்று சொன்னால், மத்தேயு 15:32 வாசிங்க. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே அல்லேலூயா. அப்ப ஆகாரம் சாப்பிடாம இருந்தா என்ன செய்வாங்க, சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஆகாரத்தை, வார்கோதுமை அப்பத்தை, தேவன் நமக்கு நல்ல ஆகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த நல்ல ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும். அல்லேலூயா. தேவன் கொடுத்துருக்க நல்ல ஆகாரத்தை, வீட்டில் அம்மா நமக்கு சமைச்சு கொடுக்குற ஆகாரத்தை, சௌகரிகள் நமக்கு சமைச்சு கொடுக்குற ஆகாரத்தை சோத்திரத்தோடு சாப்பிடணும். அல்லேலூயா. இது என்ன சாப்பாடு, இது என்ன குழம்பு, இது என்ன கூட்டு அப்படின்னு சொல்லி சோத்திரம். கடையில் போய் நல்லா ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டாக்கா ஆயுசு பாதி போயிடும். அல்லேலூயா. சோத்திரம். வெளியில் போய் தங்கக்கூடிய சூழ்நிலையில் வரும்பொழுது தான் வீட்டில் இருக்கிற சாப்பாடோட ருசி தெரியும். ஆடாடாடா, வீட்டில் நல்ல ருசியாக சமைச்சு கொடுத்தா தின்ன என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வாய்க்கு விளங்காத சாப்பாடு கிடைக்குதுன்னு நினைப்போம். அல்லேலூயா. அருமையாக தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆகாரம் சாப்பிடாமல் போனால் என்ன செய்யும், இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி ஒரே ஒரு பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் 27:34 வாசிங்கள். அப்போஸ்தலர் 27:34 வாசிங்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. அடுத்து
இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். போதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தப்பி பிழைப்பதற்கு நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கும் ஒரு காரியங்களை செய்வதற்கும் கர்த்தர் நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கும் போது அது நேரத்துக்கு சாப்பிடுங்க. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இப்போ சில பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. அல்லேலூயா, சோத்திரம். சில பிள்ளைங்க குண்டாயிருவோன்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்னுங்க, சோத்திரம். சில பேர் ருசி இல்லைன்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்னுங்க. அல்லேலூயா, சோத்திரம். இதெல்லாம் என்ன ஆகுன்னா, குண்டாவேன்னு சொல்லி சாப்பிடாம இருந்தால் நீ சாப்பிடாம இருந்தாலும் குண்டாயிருவேன். அல்லேலூயா, சோத்திரம். கேஸ் பிடிச்சி. அல்லேலூயா, சோத்திரம். ஆனபடினால சோத்திரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவன் ஆகாரம் தந்திருக்கிறார். அதை சாப்பிடுங்கள். அது வார்கோதுமை அப்பம். அல்லேலூயா. 2வது அப்பத்துக்கு வருகிறேன். சோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்திராகமம் 13:3. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். சோத்திரம். இப்போ 2வது அப்பம், முதலாவது வார்கோதுமை அப்பத்தை சொன்னேன். சோத்திரம். இப்போ 2வது புளித்தப்பம். சோத்திர புளித்தப்பம், புளிப்பில்லாத அப்பம். 6வது வசனம் சோத்திர யாத்திராகமம் 13:6 சொல்லப்பட்டிருக்கு. புளிப்பில்லாத அப்பம், புளித்தப்பம், புளிப்பில்லாத அப்பம். 2 அப்பம். சோத்திரம். புளித்த அப்பம்னா என்ன, புளிப்பில்லாத அப்பம் என்னன்னா, புளித்த அப்பம்னா பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. சோத்திரம். இது அப்பத்தை அல்ல, சாப்பிடுகிறதை குறித்தல்ல, பழைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்ததான வாழ்வின் அனுபவத்தை குறிக்கிறது புளித்த அப்பம். அல்லேலூயா. புளிப்பில்லாத அப்பம் விடுதலை பெற்ற சோத்திரம், சுயாதீனம், ரட்சிப்பை அடைந்து சந்தோஷத்தை பெற்றதான சோத்திரம், மகிழ்ச்சி என்ற ஒரு புது அனுபவத்தை கொடுக்கிற, மகிழ்ச்சியின் அனுபவத்தை கொடுக்கிற, விடுதலையின் அனுபவத்தை கொடுக்கிறது புளிப்பில்லாத அப்பம். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை புளிப்பில்லாத அப்பங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோத்திரம். அப்போ புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லுகிறதான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார். வாசிங்கப்பா, வேகமாக எடுத்தவங்க. மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்ன உடனே இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவங்க அப்பத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. என்ன செஞ்சுட்டாங்க? அப்பத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் அடிக்கடி அப்படி கேட்டுக்கிறது வழக்கம். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ சோத்திரம். புளித்த மாவை அவன் அப்பத்தை குறித்து சொன்னேன், புளித்த மாவை கொடுத்து எச்சரிக்கையாக கொண்டு இவங்க அப்பத்தை மறந்து வச்சுட்டோம், அதான் ஏசப்பா அப்படி சொல்கிறாருன்னு இவங்க நினச்சாங்க. ஏசப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, ரொம்ப சங்கடம் வந்துடுச்சு. என்னப்பா நீங்கள் இத்தனை உணர்வு இல்லாமல் இருக்கீங்களே, 5 அப்பத்தை கொண்டு 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தோம்? 5000 பேருக்கு போஷித்தோம். சோத்திரம். 7 அப்பம் 2 மீனை கொண்டு சில மீன்களை கொண்டு எத்தனை பேரை போஷித்தோம்? 4000 பேரை போஷித்தோம். மீதியான குணிக்கைகள் எவ்வளோ எடுத்தோம்? இதெல்லாம் உங்களுக்கு உணர்வு இல்லையா? நான் சொன்னது சோத்திரம், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொன்னது புளித்த மாவை குறித்து அல்ல, எது? அவருடைய உபதேசத்தை குறித்து. அல்லேலூயா. மத்தேயு 16:11 வாசிங்க. மத்தேயு 16:11. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் மத்தேயு 16:11 பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அதாவது பரிசேயர் சதுசேயர் உபதேசத்தை குறித்த ஆண்டவர் சொன்னார். பரிசேயர் சதுசேயர் என்புடைய உபதேசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடாக புளித்த சில காரியங்கள்லாம் இருக்கும். என்ன புளித்த காரியம்? சோத்திர நேரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் என்னது? புளித்த அனுபவம். அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் என்புடைய புளித்த மாவு. அல்லேலூயா, சோத்திரம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5:7-8 வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள்
புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சோத்திரம். புளித்த மாவு புளிப்புள்ள அப்பம், புளிப்பில்லாத அப்பம் என்று சொன்னால், புளிப்புள்ள அப்பம் என்றது பழைய ஜீவியத்தை குறிக்கிறது. புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லும்போது புதிய ஜீவியத்தை குறிக்கிறது. புதிய ஜீவியத்தில், பழைய ஜீவியத்தில் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற காரியம். ஆனால் புளிப்பில்லாத அப்பத்தில் துப்புரவு உண்மை என்கிறதான அனுபவத்தோடு கூட தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக மூன்றாவதாக நான் கடந்து போகிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் 40வது வசனத்தை வாசியுங்கள். 105 சங்கீதம் 40வது வசனம். கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். மூணாவது அப்பம் வான அப்பம். அல்லேலூயா, சோத்திரம். என்னென்ன அப்பம் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். வார்கோதுமை அப்பம், புளிப்புள்ள அப்பம், புளிப்பில்லாத அப்பம், ரெண்டையும் ஒன்றாக்கியாச்சு. அல்லேலூயா. இப்போ மூணாவது வான அப்பம். அல்லேலூயா. என்ன அப்பம்? வான அப்பம். கேட்டார்கள், அவளுக்கு வான அப்பத்தையும் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வான அப்பம் என்று சொன்னால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தில் வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த எல்லா ஆகாரமும் தீர்ந்துருச்சு. வீட்டில் இருக்க ஆகாரம் கொண்டு வந்த ஆகாரம் கொஞ்ச நாள் தீர்ந்துருச்சு, ஒரு வாரத்தை தீர்ந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு நீங்கள் நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் வனாந்தரத்தில் அப்படின்ட்டு நாங்கள் புசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி மோசேக்கு ஒரு தான் முரும்பு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் வானத்திலிருந்து அவங்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. வானத்திலிருந்து நாளை காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்பம் இருக்கும் அப்படின்னு. அப்போ அடுத்த நாள் காலையில் அவங்க ஏச்சு பார்க்குறாங்க, அங்கே வனாந்திரத்தில் இப்படியே வெள்ளையாக ஒரு சின்ன திரட்சியான ஒரு இது இருக்குது. இது என்னன்னு கேட்குறாங்க. சோத்துற அது மண்ணானா என்ன, அது என்ன அப்படி. அல்லேலூயா. என்னன்னா மண்ணா. அல்லேலூயா, சோத்திரம். அப்போ பாருங்க, இது கர்த்தர் உங்களுக்காக வானத்தில் இருந்து இறங்கின அப்போ இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓமர் அளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்து வைத்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, 6 நாளுக்கு கரெக்டாக ஒரு ஓமர் எடுத்துங்க. 6வது நாள் மட்டும் ரெட்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. 7வது நாள் அது பெய்யாது. அல்லேலூயா. 7வது நாளுக்கு இங்கே சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அது எப்படி இருந்துச்சா? 31வது வசனத்தை யாத்திராகமம் 16:31 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அதுக்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. போதும், பாருங்க, அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாகவும் இருந்துச்சா. வாசிங்க தொடர்ந்து. அதின் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கொடுத்த ஆகாரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆகாரம் அவ்வளவு ருசியாக இருந்துச்சு, அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சு. அப்போ வானத்தின் அப்பம், இந்த வானத்தின் அப்பத்தை சாப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய சந்ததி பிதாக்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்காலத்தில் யூதர்கள் என்ன சொன்னாங்க? எப்போதும் எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள், எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டவர்கள், எங்கள் பிதாக்கள் தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. அல்லேலூயா, சோத்ரம். அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு. யாருன்னா எங்கள் பிதாக்கள் வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கி சில சொல்லிக்குவாங்க, எங்கள் தாத்தாலும் அந்த அப்படி கோடி கட்டி கொடியாக வளர்ந்தாங்க. அல்லேலூயா. நாங்கள் இப்போ கோத்திரத்தில் கிடக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். ஆனால் அப்படி பெருமையாக சொல்லிக்குவாங்க சில பேர், நாங்கள் அப்படி இருந்தும் இப்படி இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் அது போல் இங்கே யூத ஜனங்கள் சோத்திரம் என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் சோத்திரம் மன்னாவை புசித்தவர்கள் அவங்களுக்கு ஒரு பெருமை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்க்குறோம், இந்த வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டதில் ஒரு பெரிய இது இருக்குது. அல்லேலூயா.
ஆகாரத்தை சாப்பிடும்போது ஒரு ஆகாரத்துக்கு எப்படி ஒரு சோத்திரம் இது இருக்கோ, அது போல் இந்த வானத்தின் அப்பத்தை சாப்பிட்ட ஜனங்களுக்கு ஒரு மவுசு இருக்க தான் செஞ்சிச்சு. அல்லேலூயா. அது என்ன என்று சொன்னால் உபாகமம் 8:4 வாசிங்கள். ஒருத்தர் உபாகமம் 29:5 வாசிங்க. ஒருத்தருக்கு 28:4. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷமா இந்த மன்னாவை புசித்த ஜனங்களுடைய வஸ்திரம் பழமையா போகவே இல்லை. போட்ட புது ட்ரெஸ்ஸு அப்படியே புதுசாகவே இருந்துச்சான். அல்லேலூயா. காரணம் என்ன? ட்ரெஸ்ஸு புதுசாக இருந்தது காரணம் என்ன? சோத்துரும், அவங்களுக்கு வேர்க்கலை. அல்லேலூயா. சோத்துரும், வேர்வை வந்து கொஞ்சம் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வேர்வை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு சும்மல் அடிச்சிடும். லேலுயா. ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு நாள் போட்டிருக்கலாம், 2 நாள் போட்டிருக்கலாம், 3ஆவது நாள் போட்டுட்டு போனீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தனும் வரமாட்டான். லேலுயா. பக்கத்தில் ஒருத்தனும் வரமாட்டான். லேலுயா. அப்போ ஆனால் இவங்க 40 வருஷம் போட்டிருந்தாங்க, வாடகையும் வரல, ஒன்று புதுசாகவே இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதுக்கு என்ன அவருடைய சாப்பிட்ட ஆகாரத்துடைய தன்மை. அல்லேலூயா. வான அப்பத்தை சாப்பிட்டார்கள். வேதம் சொல்லுது, ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் சிங்கத்துக்கு ஒத்த பலன் இருந்தது, ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. சோத்திரம், அப்படியே கால் வீங்கவில்லை. சோத்திரம். அடுத்து உபாகமம் 29:5 சொல்லுகிறது, வாசியுங்கள். உபாகமம் 29:5 வாசியுங்கள். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியம். சோத்திரம், பாதரட்சை கூட பழமையாக போலையா. லேலுயா. சோத்திரம், நம்ம இன்னைக்கு எவ்வளோதான் விலை கொடுத்த செருப்பு வாங்கினாலும் 6 மாதம் நிற்க மாட்டேன். லேலுயா. சோத்திரம், இதுக்கு எவ்வளோ விலை கொடுத்த செருப்பு வாங்கினே, சரி எப்படியாச்சும் ஒரு செருப்பு வாங்கி 1 வருஷம் போட்டுக்கலாம்னு நினச்சா அது 6 மாதத்தில் பிஞ்சு போயிடுச்சு. லேலுயா. இஞ்சி செருப்பு வாங்க கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாம் என்னாச்சுன்னா செருப்பு ஃபேஷனாக போயிடுச்சு. லேலுயா. எப்படி ஃபேஷனாக போச்சுன்னா, எல்லா சௌகரியம் நான் சொல்லலை, ஒரு சிலரை சொல்கிறேன். சிகப்பு புடவைன்னா சிவப்பு செருப்பு, பச்சை செருப்பு புடவைன்னா பச்சை செருப்பு, மஞ்சள் சுடிதாருக்கு மஞ்சள் செருப்பு. சோத்திரம், வெள்ளை சுடிதாருக்கு வெள்ளை செருப்பு. சோத்திரம், இன்றைக்கி பார்த்தா ஜோடியாக செருப்பு மட்டுமே வீட்டில் ஏகப்பட்டது கிடக்குது. லேலுயா. ஆனால் ஆண்கள் கொஞ்சம் அப்படி வாங்க மாட்டாங்க. அவங்க அப்போ காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. லேலுயா. பார்க்குறத பார்த்தா பயமாக இருக்கேன். லேலுயா. சோத்திரம். அப்போ பாருங்கள், சோத்திரம், உங்களை சொல்லலை, சில பேர் நீங்கள் எல்லாரும் இல்லை. சோத்திரம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி செருப்பு ஜோடி டசனாக வாங்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் சோத்திரம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின போது அவங்க செருப்பு என்ன செய்யலை, பழமையாக போகவே இல்லை. அல்லேலூயா. அது புதுசாகவே இருந்துச்சு. சோத்திரம். அப்போ வனாந்தரத்தில் மன்னாவை புசித்த ஜனங்கள் சோத்திரம், அவர்களுக்கு சோத்திர பலன், சிங்கத்துக்கு ஒத்த பலன் இருந்தது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. அது வஸ்திரம் பழமையாக போகவில்லை, அப்படியே பாதரட்சை சோத்திரம் பழமையாக போகலை, புதுமையாக அப்படியே இருந்துச்சு. அப்படி என்று சொன்னால் சோத்திரம், அது சோத்திர வனாந்தரத்தில் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் தந்ததான அந்த மேன்மை. ஆனால் இப்போ சோத்திரம், இது அடுத்த அப்பத்துக்கு வர எத்தனை அப்பா சொல்லியிருக்கேன், 3 அப்பா சொல்லி முடிச்சிட்டேன். லேலுயா. இப்போ 4வது அப்பத்துக்கு வரேன். இது 4வது அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற அப்போ. லேலுயா. மத்தேயு 15:26 வாசிங்க. மத்தேயு 15:26. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், இந்த அப்போ பிள்ளைகளின் அப்பம். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளின் அப்பம் யாருக்குன்னா சோத்திரம், ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. சோத்திரம், ஏசப்பா விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் அப்பம். அல்லேலூயா. சோத்திரம், இந்த பிள்ளைகளின் அப்பம் சோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சோத்திரம் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கர்த்தர் வானத்தின் மன்னாவை கொடுத்தார். சோத்திரம், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை வரும்போது அவருடைய வருகையை சேர்த்துக் கொள்ளுகிற வரைக்கும், அல்லது சோத்திரம் அவருடைய வருகைக்கு முன்பு அவர் சோத்திரம் அவர் வருகைக்கு முன்பாக நம்மளுடைய ஒரு மரணம் இருந்தாலும் நித்திய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிப்பதற்கு, சிலைப்பாளர்களை பிரவேசிப்பதற்கு அவர் நமக்கு
நமக்கு பிள்ளைகளின் அப்பத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளின் அப்பம். அது என்ன பிள்ளைகளின் அப்பம்? சோத்திரம். அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளின் அப்பம் தெய்வீக சுகம் என்கிற அப்பம். அல்லேலூயா. சோத்திரம். விடுதலை என்கிறதான அப்பம், ஆரோக்கியம் என்கிறதான அப்பம், வசனம் என்கிறதான அப்பத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் அது நமக்கு அப்பம், பிள்ளைகளின் அப்பம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வசனமும் அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லுது. சோத்திரம். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப சோத்திரம். லூக்கா 10:19 சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சோத்திரம். மார்க் 16 விசுவாசிக்கிறவங்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. சோத்திரம். சோத்திரம். பாருங்க, சாவுக்கு எதுவான யாதனை கொடுத்தா அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுப்பீர்கள். சோத்திரம். பிசாசுகளை துரத்துவீர்கள். அல்லேலூயா. அப்போ இதில் என்னது? சோத்திரம். தேவன் சோத்திரம் ஏசப்பாவின் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளின் அப்பம். அல்லேலூயா. சோத்திரம். பிள்ளைகளின் அப்பம் எப்படி நம்ம பெற்றுக்கணும்? கர்த்தராகிய இயேசு விசுவாசிப்பதன் மூலமாக அவர் எனக்காக மரித்தார், எனக்காக சோத்திரத்தின் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார், என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்பதன் மூலமாக அந்த அப்பத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த அப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? தினந்தோறும் சோத்திரம் சாப்பிடணும். அல்லேலூயா. சோத்திரம். அதுக்கு தான் வேதத்தை வாசிக்க சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபிக்க சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக, வேத வசனத்தை தினந்தோறும் வாசித்து ஜெபிப்பதன் மூலமாக பிள்ளைகளின் அப்பம். சோத்திரம். பிள்ளைகளின் அப்பம் என்ன சொல்லுது? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். அல்லேலூயா. நான் சாவாமல் பிழைத்திருந்து எழுந்திருக்கும் போது ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதும் அப்படின்னு எழுந்திருக்கேன். அல்லேலூயா. அப்படி எழுந்திருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க சோத்திரம். சில பேர் சொல்கிற வார்த்தையிலேயே விசுவாசம் மற்றவங்களுக்கு போயிடும். அல்லேலூயா. சோத்திரம். சில பேர் கூட இருந்தாங்கன்னா நமக்கு இருக்கிற விசுவாசமும் போயிடும். அல்லேலூயா. அப்படி அல்ல, உங்கள் கூட இருந்தால் விசுவாசம் இல்லாதவங்களுக்கு விசுவாசம் வரணும். அல்லேலூயா. சோத்திரம். அந்த பிள்ளைகளின் அப்பத்தை சோத்திரம் நீங்கள் வாயினால் சொல்ல வேண்டும். சோத்திரம். பாருங்கள், அந்த அப்பம் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த அப்பத்தை நீங்கள் அடுத்த வாரம் எல்லாருக்கும் கொடுத்து இந்த நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர்? அல்லேலூயா. கொண்டு வந்துடணும். அர்த்தம் நாளைக்கு நிறைய ஆத்தம் வந்துடணும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். சும்மா அல்லேலூயா சொல்லி கை தீட்டிட்டு போகிறதில்ல, கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. சரி, ஆத்மாவை கொண்டு வரணும். அல்லேலூயா. அருமையா தேவனுடைய பிள்ளை போய் சொல்லுங்க, ஏசப்பா உனக்கு பிள்ளைகளின் அப்பத்தை கொடுக்குறாரு, இலவசமாக கொடுக்குறாரு. நீ காசு கொடுத்து கண்ட அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு நீ வியாதிப்பட்டு போறியே. சோத்திரம். காசு கொடுத்து கண்ட மருந்தை வாங்கி தின்னு வியாதிப்பட்டு கிடக்கிறியே. ஏசப்பா உனக்கு இலவசமாக அப்பத்தை கொடுக்குறாரு. வா, உனக்கு சுகம் கிடைக்கும். வா, பிசாசின் விடுதலை கிடைக்கும். வா, உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். வா, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கும் என்று சொல்லி அப்படியே கூப்பிட்டு வந்துருக்கீங்க. அல்லேலூயா. நீங்கள் அந்த அப்பத்தை கொடுக்கணும். அதுக்காக தான் ஏசப்பா உங்களுக்கு அந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. பிள்ளைகளின் அப்பத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு செரிமான ஆக்காமல் உட்காந்துருக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் அது சாப்பிட்டு அந்த வல்லமையில் மற்றவங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வரத்துக்கு. அல்லேலூயா. ஒரு சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். சோத்திர பிள்ளைகள் 5வதாக சோத்திர ஜீவ அப்பம். அல்லேலூயா. சோத்திர மத்தேயு யோவான் 6:48. யோவான் 6:48 வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. பாருங்க, அருமையா தேவனுடைய பிள்ளைகளே. சோத்திரம். வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டோம் பெருமை பாராட்டின யூதர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, அந்த அப்பம் ஒன்றும் இல்லடா, என் பிதா தான் உங்களுக்கு உண்மையான அப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவ அப்பம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ அப்பம். அல்லேலூயா. இந்த ஜீவ அப்பம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை நித்திய ஜீவனுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. சோத்திரம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நான் அவனை கடைசி
நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அல்லேலூயா. அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இன்னைக்கு திருவிருந்து ஆராதனையாக வைத்திருக்காங்க. அல்லேலூயா. ஏசப்பா சோத்ரோ காட்டி கொடுக்கப்பட முழுவதற்கு அந்த ராத்திரிக்கு முன்னாடி அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நான் நினச்சேன் சோத்திரம் எனக்கு இவ்வளோதான் விசுவாசியாக இன்னும் கூட இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் திருவிருந்துன்னா எல்லாரும் உற்சாகமாக வந்துடுவாங்க, ஒருத்தர் ஆப்சென்ட் ஆகாமல் சபைக்கு வந்துடுவாங்க. சோத்திரம் எல்லா சபைகள் பெரும்பாலான சபைகளில் திருவிருந்து கொடுக்குற அன்றைக்கி என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. ஏன்னா திருவிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோத்திரம் ஆனால் திருவிருந்து கொடுக்குற அன்றைக்கி மட்டும் வரக்கூடாது, எல்லா நாளும் வரணும். அல்லேலூயா. சோத்திரம் எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்றது பாருங்கள், ஆராதனைன்னா எனக்கு ரொம்ப தாகம். ஞாயிற்றுக்கிழமை எந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாலும் ஆராதனை எந்த டைம் சொல்கிறாங்களோ அந்த டயத்துக்கு 2 நிமிஷமாச்சும் முன்னாடி போயிடுவேன். அல்லேலூயா. கரெக்ட் டயத்துக்காச்சும் போயிடுவேன். சோத்திரம் ஆராதனை அவ்வளோ தாகத்தோடு இருக்கணும். சோத்திரம் நம்ம மேலே நம்ம ஆண்டவர் மேலே ஆண்டவருடைய அன்பை நாம் நினைத்தால், ஆண்டவருடைய அன்பை ருசித்தால் நிச்சயமாக நம்ம ஆராதனை நாளில் சும்மா இருந்துட்டு தூங்கிட்டு இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்காக அவர் பரலோகத்தையே திறந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையின் தேவன், அவர் பரலோகத்தை திறந்து இந்த மனிதனாக இந்த பூமியில் வந்து நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தன்னையே அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்து காரி துப்புவதற்கு தன்னை அர்ப்பணித்து அந்த பாரமான சிலுவையை சுமந்து அந்த கல்வாரி சிலுவை தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவருடைய அன்பு இருக்கிறதே. சோத்ரோ இந்த அன்பிற்கு அளவே கிடையாது. அல்லேலூயா. இந்த அன்புக்கு எல்லையே கிடையாது ஐயா. இந்த அன்புக்கு அப்பா சொல்றது வாயால் விவரிக்கவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பு கூர்ந்த நம்ம அன்பு கூறுகிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்ம உலகத்தில் எல்லா மனிதர்களும் நினைச்சுக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவோடைய தெய்வம். இல்லை, இயேசு கிறிஸ்து உலகம் அனைத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய தெய்வம். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் அன்பு நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறது போலவே, என்னை நேசிக்கிறது போலவே எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். தூசித்தாலும் நேசிக்கிறார். சோத்திரம் தீமையா பேசினாலும் அவளை அப்படியே நேசிக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பை ருசித்த நாம் சோத்திரம் ஜீவ அப்பமாகி இயேசுவை ருசிப்பதற்கு மறக்கக்கூடாது. வந்துடணும். ஒவ்வொரு முறையும் சபையில் எப்பையெல்லாம் அப்பம் பிற்கிறார்களோ அப்பம் பிற்கிற ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது. பரிசுத்தத்தோடு மிக முக்கியத்துவத்தோடு பங்கெடுக்கணும். அதில் பங்கெடுக்கும் போது தான் இயேசு சொன்னார், இதில் பங்கெடுக்காட்டி எனக்கு முன்னிடத்தில் எனக்கு பங்கு இல்லை. அல்லேலூயா. இதில் பங்கெடுத்தால் தான் நம்ம அவரிடத்தில் பங்கு நமக்கு உண்டு. கர்த்தர் நம்ம இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.